Hi friends, welcome back to my channel. This is part 2 மூணாவது vlog. இப்போ நாங்கள் வந்துட்டு அதோட முடிச்சோம்ல, அதோட கனெக்டிங் ஜாயினிங் தான். இது வந்துட்டு சொன்ன ட்ரீ ஃபேக்ட்ரி அண்ட் வந்துட்டு அதோட வியூ பாயிண்ட், ஃபோட்டோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பிளேஸ் தான் இது. நெக்ஸ்ட் நாங்கள் வந்துட்டு ஜீப் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். 300 rupees ஒரு ஆளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதான் நாங்கள் வந்துட்டு ஒரு ஆளுக்கும் 300 பே பண்ணி போயிருந்தோம். சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் மடியில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காசு கிடையாது. பாருங்க, இப்போ நாங்கள் தான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ஒரு இடத்துக்கும் அந்த ஜீப் டிரைவரே அழைச்சிட்டு போயிடுவாங்க. என் தம்பி, அவன் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்தாங்க. நான் முன்னாடி உட்காந்துருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. வியூலாம் போகிறப்பவே பார்க்குறதுக்கு ரொம்பவே செமையாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோவில். இந்த வீடியோவில் நான் ஒரு குட்டி ஸ்டோரியும் சொல்ல போகிறேன். தொடர்ந்து பாருங்கள், அது என்னென்னு உங்களுக்கே தெரியும். அங்கே வந்துட்டு நிறைய இடத்துல ஸ்டாப் பண்ணி வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. அண்ட் தேவையில்லாத உங்களுக்கு வந்துட்டு பிடிக்கல இடம் அப்படின்னா நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிவிடுங்க. ஏன்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும் அந்த இடத்துல. அந்த டயத்துக்கு நம்ம வேறு ஏதாவது பிளேஸ் பார்க்கலாம்ல. அதனால உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிளேஸ் போயிடலாம். அவங்கள்ட்ட சொன்னிங்கன்னா அவங்களே வந்து அனுப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ இந்த வியூ பாயிண்ட் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அங்கேயும் நின்று வீடியோ, ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ நம்ம வந்து சுருளி ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக நேச்சுரலாக அப்படியே மழைலாம் வந்து சூப்பராக இருக்கும். அங்கே வந்து மேகம் சூழ்ந்து காணப்படும். எல்லா இடத்துலையுமே மேகமாக ரொம்பவே குளிரும். அதனால நீங்கள் வந்துட்டு ஜாக்கெட்டு அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன குளிர் தாங்கிறதுக்கு வேணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து கையிலே எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து சுருளி ஃபால்ஸ்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன்னு சொல்கிறேனே, அது என்னென்னு இப்போ நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கரெக்டாக 16 மே 2025 அன்று 10ஆம் வகுப்புக்கும் 11ஆம் வகுப்புக்கும் ரிசல்ட்டு. அதில் 10ஆம் வகுப்புக்கு வந்து காலையில் 9 மணிக்கும் வெளியாகும்னு சொல்லியிருந்தாங்க. உள்ளே என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் ஃபால்ஸ் கிட்ட போகிறதுக்கு வந்துட்டு மணி 9 ஆகிடுச்சு. சுத்தமாக என் ஃபோனில் வந்து நெட்டு டவர் எதுவுமே எடுக்கலை. மெசேஜ் வந்தால் கூட நமக்கு வந்து மெசேஜும் வராது, நம்மளும் ஃபோன் பண்ண முடியாது, மற்றவங்களும் நமக்கு ஃபோன் பண்ண முடியாது. அங்கே வந்து ஃபோனே வந்து ஒர்க்காகவே ஆகாது. வீடியோ மட்டும் தான் எங்களால் எடுக்க முடிஞ்சிச்சு. அதனால் வீடியோ மட்டும் நாங்கள் எடுத்தோம். எங்கள் கூட பஸ்ஸில் வந்து ஒரு ஆண்டி கிட்ட மட்டும் ஃபோனில் வந்து டவர் இருந்துச்சு. அவங்கக்கிட்ட நான் ஃபோனை வாங்கி கிட்டத்தட்ட மணி 9:30 ஆகிடுச்சு. 9 மணிக்கு ரிசல்ட்டு. நான் 9:30 மணிக்கு தான் வந்துட்டு என் ரிசல்ட்டே நான் பார்த்தேன். ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் போட்டு ரிசல்ட்டை பார்த்தேன். எனக்கு ரொம்பவே ஆனந்த கண்ணீராக இருந்துச்சு. நான் என்ன மார்க் எடுத்திருந்தேன் அப்படின்னா 500க்கு நான் 440 மார்க் எடுத்திருந்தேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அந்த தருணத்தில் எனக்கு ரொம்ப ஆனந்த கண்ணீராக இருந்துச்சு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இந்த தருணத்தையும் எனக்கு ஃபோன் கொடுத்து உதவி அந்த ஆன்ட்டியும் என்னால் மறக்கவே முடியாது. அவங்க ஃபோன் தரலைன்னா என்னால் ரிசல்ட் கூட பார்த்துருக்க முடியாது. அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்பவே சுருளி அருவியில் என்ஜாய் பண்ணி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேயே வந்து ரெஸ்ட் ரூம் அண்ட் ட்ரெஸ் மாற்றிக்கிற இடம் எல்லாமே இருக்குது. அங்கே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு மங்கி, குரங்கு எல்லாமே சுற்றிட்டே இருக்கும். அதனால நீங்கள் வந்துட்டு உங்கள் பொருளை வந்துட்டு ரொம்பவே வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. மணி இருக்கிற பேகு எல்லாமே ரொம்பவே வந்து கேரிங்காக பார்த்துக்கோங்க. அப்புறம் அங்கே வந்து நிறைய இருக்கும். அதுக்கிட்ட நம்ம சண்டைலாம் வளர்க்கக்கூடாது, இல்லைனா அது வந்து நம்மளை ஏதாவது பிடுங்கிட்டு போயிடும். வாட்டர் பாட்டில் அதெல்லாம் இருந்தால் ரொம்பவே கையில் பத்திரமா வச்சுக்கோங்க. ஃபோன்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம கையில் வந்து வச்சுக்கிறதா இருந்தாலும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா அது எங்கேருந்து வருதுன்னே தெரில, மேலேருந்துலாம் குதிக்கிது, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. நான் வந்து என் வாழ்க்கையில் இந்த சுருளி ஃபால்ஸை மறக்கவே மாட்டேன். எவ்வளோ நாளானாலும் 10th ரிசல்ட் பார்த்த இடமே சுருளி ஃபால்ஸ். மூணாறு ட்ரிப் போனப்போ தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டு வெளில போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் வெளில போனீங்க அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு வடை, பஜ்ஜி நிறைய விற்கும். நீங்கள் வெளில போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய கடை இருக்கும். என்ன வேணுமோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அண்ட் அங்கே வந்து ஒரு பார்க் இருக்கும். இப்போ அந்த பார்க்கில் தான் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு கேட்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ அந்த பார்க்கில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டே வாங்க.
நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்ததுக்கு இடம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சுருளி ஃபால்ஸ் கிட்ட உள்ள ஒரு திராட்சை தோட்டம். அண்ட் அந்த திராட்சை தோட்டத்தில் நம்ம திராட்சை வந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம ஊருக்கும் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கவும் அலோடு உண்டு. இது வந்துட்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1 kg வந்துட்டு 50 ரூபி அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. உங்களுக்கு எத்தனை கேஜ் வேணுமோ நீங்கள் அத்தனை கேஜ் வந்து ஊருக்கு வந்து வாங்கிக்கிட்டு வந்துக்கலாம். இங்கே நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வைகை அணை. அங்கே வந்து ஐஸ்கிரீம் கடை, கார்னு, கரும்பு ஜூஸ் எல்லாமே அங்கே வந்து விற்கும். அதனால் நீங்கள் என்ன வேணால் அங்கே வந்து வாங்கிக்கலாம். அங்கே லேஸு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கோலாமஸ் அண்ட் ப்ளே பண்ணுறது எல்லாமே அங்கே வந்து சூப்பராக இருக்கும். நம்ம வைகை அணைக்கு மேலெலாம் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த வியூலாம் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 ரூபா கட்டி நாங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் வந்தோம். ஃபீஸ் கட்டிட்டு வரணும். இது ஹாலிடே டைமுங்கிறதுனால நிறையவே க்ரௌடாக இருந்துச்சு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.